ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள பார்த்தா சீமான் குறித்த ஒரு 50 வீடியோக்களை திராவிட ஊடகங்கள் போட்டிருக்கிறது. அவர் பேச வந்ததில் தவறி பேசிய ஒரு வார்த்தை, காமராஜர் இறந்தபோது அண்ணா அழுததாக சொல்வார்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை பேசும்போது யாருக்குமே வார்த்தை தவறுறது ஒரு சகஜம்தான். ஆனால் தவறான ஒரு தகவலை பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு நக்கல் நையாண்டி கேலி தகவல் அறியாமல் பேசுகிறார். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பல வரலாற்றுகளை பேசக்கூடிய ஒரு மனிதன் தவறான தகவல்களை பேசுவார் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நிறைய நண்பர்கள் அவர்கிட்ட வெளியில் போன எல்லாம் அவர் மேலே வெறுப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு எழுதியிருக்காங்க. நம்ம இதை வக்காலத்து வாங்க வரல. அரசியலில் ஒரு நாகரிகமற்ற போக்கு இருக்கிறது, ஒரு தீண்டத்தகாத போக்கு மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்னொரு கட்சியை வெறுக்கிற அந்த போக்கு சரியானதல்ல. பெரியாரும் ராஜாஜி பார்ப்பன எதிர்ப்பில் இருந்தாலும் கூட அவருடைய உற்ற தோழனாக, நண்பனாக இறுதி வரை சுடுகாடு வரை அழுது கொண்டு போனார் பெரியார் அப்படின்ற வரலாறு இருக்குது. அதே போல் காமராஜர் தோற்ற போது அண்ணா அழுதார், உண்மை அதுதான். அதை சொல்ல தான் இப்படி மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. பெருந்தலைவர் தோற்பார்னு நான் நினைக்கல அப்படின்னு அண்ணா கலங்கியதாக பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஒரு அரசியல் நாகரிகம். நேருக்கு நேராக தேர்தல் களத்தில் ஒரு உக்கிரமாக மோதி கொண்டிருந்தாலும் கூட, அவரை வீழ்த்த வேண்டும் என்று பெரியார் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்தாலும் கூட, ஆனால் தோற்பார் என்று நான் எதிர்பார்க்கல, மக்கள் இப்படி கைவிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு அண்ணா பேசினதா பதிவு இருக்குது. அண்ணா அவர்கள் இறந்தபோது இவர் காமராஜர் அழுதிருக்கிறாரு அப்படின்றது வரலாறு. அது அரசியல் நாகரிகம். அதை சொல்ல அப்படி சொன்னார். அது இருக்கிற பிரதான ஒரு விடயத்தை விட்டு மடம் மாத்துற மாதிரி இதை எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க. முக்கியமான விடயமே இந்த பெரியாருக்கு ஏசியை போட்டு கொடுத்துன்னு கருணாநிதி அவர்கள் சொன்னது. அதுக்கு அடுத்தது திருச்சி சிவா திமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறான தகவல்களை சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கருத்தை கொண்டுட்டு போனது. இதுக்கு மறுப்பாக திருச்சி ஒரு வேலுசாமி ஒரு கடும் கண்டனத்தோட பேட்டியை வெளியிட்டிருந்தார். முதலமைச்சரும் திமுக தரப்பும் இது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான். காங்கிரஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை. காங்கிரஸ் ஒரு காமராஜர் பெருந்தலைவர் மக்களுக்கு சொந்தக்காரர், அதனால மக்கள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதில் அடுத்த கட்டமாக அந்த ஏசியை போட்டு கொடுத்ததா சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது. கருணாநிதியே பேசியிருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருணாநிதியும் சக மனிதர், அவர் மேலே அவதூறு பேசியவர், பொய் பிரச்சாரம் சொன்னவர் தான். ஒரு பெரிய உண்மையை பேசினவர்லாம் இல்லை அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரம்லாம் இருக்குது. அவர் பேசினாக்கா அது உண்மையாயிடுமான்ற கேள்வி இருக்குது. இது குறித்து ஏற்கனவே ஒரு சில முறை திருச்சி வேலுசாமி அவர்கள்கிட்ட பேசும்போது அவருடைய அரசியல் ஆடுகளம்ன்ற ஒரு புத்தக தொகுப்புக்காக பல விடயங்களை சொல்லிட்டு இருந்தார். அதை நேற்று இரவு முழுக்க அதை பிரட்டிக்கிட்டு இருக்கிற போது ஒரு தகவல் கிடைச்சிது. இந்த ஏசி விவகாரம்லாம் சொல்லுவாங்கல்ல, காமராஜருக்காக போட்டு கொடுத்ததா கருணாநிதி பேசுவதாக சொல்லுவார் ஏசியை. அது உண்மையிலேயே என்ன நடந்தது அந்த காலகட்டம் அப்படின்னாக்கா, அறிஞர் அண்ணா அவர்கள் கேன்சரில் 2 மாதங்களாக, நல்லா கவனிச்சுங்க, இந்த தலைமுறை எல்லாருக்கும் தெரியணும், 2 மாதங்களாக அரசு பொது மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அது ஒரு மருத்துவமனை தான், அரசு ராஜீவ்காந்தி, இப்போ இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் 2 மாதமாக இருக்கிறாரு. ஒரு இதுவும் தெரியல, திடீரென்று ஒரு நாள் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக அந்த அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் பேர் அவர் தெரியல. அவரை அழைச்சி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னு, முடிந்தவரை நாங்கள் எல்லா ஆய்வு சோதனை செய்துட்ருக்குறோம். நான் இல்லை படுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர்னு நினைக்காதீங்க, மக்களினுடைய சொத்து. யார் அரசியலில் முரண்பட்டிருந்தாலும் அண்ணாவுக்காக பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன கடுமையான வார்த்தை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் முடியலைன்னா விட்டுடுங்க, நீங்கள் சொல்லிவிடுங்க, நீங்கள் 2 மாதமாக வச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன சோதனை பண்ணிட்டு கேட்டால் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்தே தான் தகவல் நேராக டெல்லிக்கு தகவல் சொல்லி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதமர்கிட்ட இந்த விடயத்தை பேசி உடனடியாக அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அவரை வைத்தியம் பார்க்கறதுக்கான எல்லா ஒருங்கிணைப்பும் செய்தது பெருந்தலைவர் காமராஜர். எந்த பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிப்பதற்காக பொய் பிரச்சாரம் செய்து திமுக அவரை தோற்கடித்ததோ அந்த பெருந்தலைவர் பெருந்தன்மையோடு, அதனால்தான் பெருந்தலைவர். இன்னொரு காமராஜர் இந்த மண்ணில் இருக்க முடியாது, யாரும் அந்த பேரில் உலவவும் முடியாது அப்படின்றது காரணம் இதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது.
அவர் முயற்சி எடுத்து மேலிடத்தில் பேசி டெல்லி புரூக்லின் மருத்துவமனையில் டாக்டர் மில்லர் அவர்களோடு தொடர்பு எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி அங்கே மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகும்போது சீரியஸாக தான் இங்கேருந்து கொண்டுட்டு போகிறாங்க. ரொம்ப மோசமான நிலையில். அந்த அளவுக்கு 2 மாதத்துக்குள்ளே அவருடைய நோய் வந்து தொற்றி போகுது, கேன்சர். அங்கே போய் இருந்து மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு அப்போ அவ்வப்போது பெருந்தலைவர் காமராஜர் அதை நலம் விசாரித்தபடி இருக்கிறாங்க. மருத்துவமனை டீமோட தொடர்பு எடுத்துக்கிட்டு அங்கே நீண்ட ஒரு வைத்தியத்துக்கு பிறகு நல்லபடியாக திருப்பி அனுப்பும்போது அவருக்கு உத்தரவிடப்பட்டது என்னவென்றால், இவருடைய அந்த உடம்பு, அதாவது ஸ்கின், இதெல்லாம் வந்து கேன்சர்லேருந்து மீண்டதெல்லாம் அவருக்கு இந்த அப்போ அந்த காலத்தில் கொடுத்த அந்த கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்கள்ல, கதிர்வீச்சு, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றது இன்றைக்கி நிறைய கொஞ்சம் நவீனப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழைய மருத்துவர்களுக்கு கேட்டால் தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிறதால இவருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜின்ற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட வெளிச்சத்தில் இருக்கக்கூடாது. லைட்டு வந்து 40 வாட்ஸை விட அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு குறைவாகத்தான் இருக்கணும். குளிர் ஊட்டி கட்டாயம் அவசியம். லைட்டு வந்து பெரிய வெளிச்சமெல்லாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இப்படின்னு நிறைய வெயில் வந்து அதிகமாக படக்கூடாது. இப்படின்னு நிறைய கண்டிஷன் சொல்லி தான் இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே அனுப்பி வச்ச பிற்பாடு அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அண்ணா அவருடைய வீட்டில் அந்த லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சிடுறாங்க. அவருடைய வீட்டில் 40 பல்ப் இருக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. குளிரூட்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த காலத்தில் தான் அண்ணா மற்ற இடத்துக்கு ஒரு வேளை செல்வதற்கு போகிறதுக்கு என்ன நடக்குமோ அப்படின்றதுக்காக வேண்டியதாக டூரிஸ்ட் பங்களாவில், ட்ராவல்ஸ் பங்களா, டிபின்னு சொல்லுவாங்க, அரசு அதிகாரிகள், அரசு அமைச்சர்கள் யாராவது போனால் அங்கே தங்கிறதுக்காக முதலாக தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து ஏசி வந்து பொருத்துகிறாங்க. அப்படி முதலாக பொருத்தப்பட்ட இடம் ஈரோடு. பொருத்தப்பட்ட 3வது நாளில் கவிஞர் கண்ணதாசனும் திருச்சி வேலுசாமி அவர்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அது போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டிராவல்ஸ் பங்களா அந்த அரசு ஊழியர் சொல்கிறார், ஏசி குளிரூட்டி போடப்பட்ட பிறகு முதல் விருந்தினராக நீங்கள் தான் வருகிறீர்கள் ஐயா அப்படின்னு கண்ணதாசன்கிட்ட சொல்ல, அப்படியா அப்படின்லாம் சொல்ல வராங்க. அந்த மாதிரி வந்து இந்த நோக்கத்துக்காக தான் அப்போ போடப்பட்டது. இதை வந்து சொல்லாமல் பெருந்தலைவருக்காக வந்து இதை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிற அந்த பொய் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு தெரியாது. இது காமராஜர் அவர்களை கொச்சப்படுத்துது. அவர் வீட்டில் வந்து ஏசி பொருத்தப்பட்டிருந்தாலும் நிறைய நேரங்களில் அவருக்கு ஜன்னல்களை எல்லாம் திறந்து விட்டுட்டு காற்றோட்டமாகத்தான் இருப்பார். எப்பயாவது ஒரு நேரத்தில் தான் அது மாதிரி பயன்படுத்துவார் ஏசி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். போன இடத்துல வந்த இடத்துல இந்த மாதிரி படுத்து தூங்கி மக்களாக இருந்த ஒரு மனிதரை வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார்னு அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்துட்டார். திருச்சி சிவா சொன்னது பிரச்சனை இல்லாது அது அவனே மரம் மாற்றிட்டாங்க. இப்போ ஏசி யாருக்காக போட்டது அப்படின்னாக்கா இவருக்காக தான் போட்டது. யாருக்கு? பேரறிஞர் அண்ணா அவர்களுக்காக, அவருடைய உடல் நலத்துக்காக வேண்டி. இல்லைன்னா அது நிறைய மூத்த தலைவர்களாக இருக்காங்க, நிறைய பேர்ட்டு இன்றைக்கி சிலர் இருக்காங்க, கேட்கலாம் நீங்கள். லைட்டு வெளிச்சத்தை கூட அவர் வீட்டில் வந்து குறைச்சிட்டாங்க. இப்படியான நேரத்தில் தான் பெருந்தலைவர் அவர் வந்துட்டு நேராக வந்து அண்ணாதுரை அவர்களை போய் சந்திக்கிறாரு, உடல்நலம் விசாரிக்கிறாரு. நான் அமெரிக்காவுடைய அந்த டாக்டர் மில்லர்கிட்ட பேசினேன், உங்களுடைய உடல்நிலை இப்போ இருக்கிற இந்த நிலையில் இப்படியாக இருக்கக்கூடாது. பெங்களூரில் இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, நான் விசாரிச்சுட்டேன். அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அதுதான் பொருத்தமான ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு வெயில் உடம்புல படாமல் இருக்கிறதுக்கு இந்த சீதோசன நிலை மருத்துவர் சொன்னபடி இருக்கணும்னு அங்கே தான் சரியாக இருக்குன்னு அங்கே போயிட்டு இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்றப்ப அண்ணா சொல்கிறதாக ஒரு தகவல். நான் முதலமைச்சராக இருந்து கொண்டு இது எப்படி நான் அவ்வளோ தூரம் அங்கே போய் இருந்துட்டு நிர்வாகம் செய்யும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்ப பெருந்தலை சொல்லுவார், யார் சொன்னால் என்ன இருக்குது, பிரதான எதிர்கட்சியை நான் சொன்னதான் இங்கே அரசியல் ஆகணும், நானே சொல்கிறேன்னு இப்போ ஓய்விடு, முதல்ல உடம்பை பாரு, உடல்நிலை ரொம்ப முக்கியம். இங்கே அப்போ வேறு எதிர்கட்சி கேள்வி கேட்குறதுக்கே ஆள் கிடையாது, எதிர்கட்சியே கிடையாது. பெருந்தலைவர் மட்டும்தான், காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவுக்கு நேர் எதிர். அதனால் நானே சொல்கிறேன், நீங்கள் போய் ஓய்வு எடுத்துகிட்டு முதல்ல உடம்பை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் மாறின பிறகு கூட நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாமேன்றப்ப அண்ணா அதை வந்து ரொம்ப யோசித்து அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டுறாரு. அது மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை, அப்படியே விட்டுட்டு வேலை செய்துட்டு கொண்டு இருக்கும்போது தான் விருதுநகர் எங்கே ஒரு பக்கத்தில் இடைத்தேர்தல் வருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிடுகிறார். வரலாறு நல்லா கவனிங்க. எந்த அறிஞர் அண்ணாவை அக்கறை எடுத்துக்கிட்டு அரசு மருத்துவமனையில் போய் நேரடியாக விசாரித்து மருத்துவர்கிட்ட சண்டை போட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு இவர் வந்து மக்களோட சொத்து, முக்கியமான ஒரு நபரை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்துட்டு இருக்கிறீங்கன்னு விசாரித்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுட்டு மத்திய அரசோடு பேசி அதுக்கான எல்லா நடவடிக்கையும் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி உடல் நலத்தை திரும்ப கொண்டு வந்து அந்த நலமுடன் இங்கே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்த அந்த காமராஜை தோற்கடிப்பதற்காக கருணாநிதி செய்த ஒரு நயவஞ்சகம் என்ன தெரியுங்களா? அண்ணா அவர்களை
அதிக வெளிச்சத்தில் வச்சுக்கிட்டு பெருந்தலைவர் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரச்சாரம், அண்ணா பேசுவதை போல ஒரு பிரச்சாரம் அதிக வெளிச்சத்தில் போட்டு வந்து எடுத்து முடித்து போட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேர்தல் முடிவு வருது, அது வேறு விஷயம். அப்படி படந்த கொஞ்ச நாளில் வந்து அவர் வந்து மறைஞ்சிறார் அண்ணா. இந்த விடயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பகுதி இதில் இருக்குது. என்னென்னா நெல்லை புகாரின்னு பழைய காங்கிரஸ் ஆட்களை கேட்டால் சொல்லுவாங்க. சரியான ஒரு பேச்சாளர். அவர் ஒரு முறை மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அறிஞர் அண்ணாவை கொலை செய்தது, திட்டமிட்டு கொலை செய்தது கருணாநிதி தான், ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். அவர் குறிப்பிட்ட இடத்துல தான் இருந்திருக்கணும், குறிப்பிட்ட வெளிச்சத்தில் இருந்திருக்கணும், லைட் இருக்கணும், அளவுக்கு அதிகமாக அவர் ஏதோ செய்து இந்த மாதிரி திட்டமிட்டு செய்ததே கருணாநிதி தானே. அளவுக்கு மீறி நிறைய பேசுகிறார், விலக்கி நிறைய பேசுகிறார். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த விடயங்களை விலக்கி பேசி அண்ணாதுரையை கொன்றது கருணாநிதி தான், ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி அவர் ஏதோ பேச உடனே இவருக்கு வந்து மான ரோஷம் வந்து கருணாநிதி அவர்கள் டெஃபர்மேஷன் கேஸு, யார், நெல்லை புகாரி மேலே. நல்லா கவனிங்க. மான நஷ்டஈடு வழக்கு, என் மீது அவதூறாக பேசுகிறார், அண்ணாதுரையை நான் இப்படி திட்டமிட்டு செய்தேன் என்று சொல்கிறார்னு அவதூறு வழக்கு. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது. வழக்குக்காக வாதாடினது மார்ட்டின்னு சொல்லிட்டு அவர் அப்போ காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கிற பிரதான ஒரு வழக்கறிஞரும் கூட. நெல்லை புகாரி காங்கிரஸ்காரருக்காக மார்ட்டின் வந்து வழக்காடுகிறார். இதான் முக்கியமாக கவனிக்கணும். வழக்காடும்போது இந்த டெஃபர்மேஷன் கேஸு கருணாநிதி தரப்பில் ஆர்குமெண்ட், ஒரு தரப்பில் ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு தரப்பு வழக்கறிஞர் சொல்ல, நெல்லை புகாரி தரப்பு வழக்கறிஞர் மார்ட்டின் எம்எல்ஏ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த டாக்டர் மில்லர் அமெரிக்காவில் அறிஞர் அண்ணாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருல, அவரை நேரடியாக சம்மன் கொடுத்து இங்கே அழைங்க, அவர் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தார்ன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும், விசாரணைக்கு அது ரொம்ப முக்கிய பகுதி, அதனால் டாக்டர் மில்லருக்கு சம்மன் கொடுக்க வேண்டும் என்று வாதிடுகிறார். அவ்வளவு தான். உண்மையை சொன்னால் ஆடி போனார் கருணாநிதி. அடுத்து அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்த நெல்லை புகாரியை வந்து கடுமையாக இந்த விமர்சனத்தை அண்ணா கருணாநிதி மேலே வச்சு குற்றச்சாட்டை சொல்லிட்டு, இது விசாரணைக்கு வரும்போது அவர் தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த டாக்டர் மில்லரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும், ட்ரீட்மெண்ட்டினுடைய விதம் என்ன, இவர் இனிமேல் எப்படி இருக்கணும், இதுக்கான கண்டிஷன் என்ன சொல்லி அனுப்பினார், அது எப்படியெல்லாம் மீறப்பட்டது, எவ்வளவு வெளிச்சம் கொண்ட. இப்போ பரவாயில்ல உங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து வேறு மாதிரி வீடியோ கேமரா, அதுக்கு வேறு மாதிரி லைட் வெளிச்சம், எக்கச்சக்கமான லைட் பவர் இருக்கணும். 40 வாட்ஸுக்கு மேலே அவருக்கு இருக்கக்கூடாது அண்ணாவுக்கு. ஆனால் அதை விட பல மடங்கு வந்து அவர் மேலே உடம்புல அடித்தது தான் அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு மில்லர் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே வரலாறு மாறுகிறது. நண்பர்களே, நல்லா பாருங்கள். அந்த நெல்லை புகாரி திமுகவில் வந்து இணைகிறார். என்ன நடந்தது, என்ன பேசுனதுன்னு தெரியல, எப்படி கவனிக்கப்பட்டாருன்னு தெரியல. திமுகவில் வந்து இணைகிறார், செல்வாக்காக இருக்கிறார். அவர் இறக்கும் வரை மாதம் அவருக்கு உண்டானது கவனிப்பு நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை என்று மறுப்பவர்கள் இன்றைக்கும் இந்த நீதிமன்ற ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் இருக்குது. இவ்வளவும் நடந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா இந்த காரணத்தால் தான் இறந்தார், அதுக்கு காரணம் கருணாநிதி சொன்னது நெல்லை புகாரி குற்றச்சாட்டு தன் மீது கொலைப்பழி சுமத்திய ஒருத்தரை தான் கட்சியில் கருணாநிதி எப்படி சேர்த்து கொண்டார், அது முதல்ல பதில் விளக்கம் வரணும். எப்படி சேர்த்துக்கிட்டு இருந்தார், எப்படி நல்லா செல்வாக்காக வச்சுட்டு இருந்தார், என்ன காரணம் அப்படின்னு நல்லா யோசிச்சோன்னா இதனுடைய வழக்கினுடைய பின்னணி புரியும். வரலாற்றில் இதெல்லாம் மறைக்கப்பட்டது. இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கணும். இந்த பெருந்தலைவரை பற்றி சொன்னதுக்காக திமுக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணுன்றது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலரும் தொண்டர்கள் நிறைய பேர் கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மடைமாத்திர விதமாக சீமான் அப்படின்னா பல பேர் பேசுகிறாங்க. ஆளானப்பட்ட கருணாநிதிக்கே நிறைய முறை வார்த்தை தவறி வந்திருக்குது. இன்றைக்கும் பேப்பர் இல்லாமல் பேப்பரை பார்த்து படிக்கிற ஸ்டாலின் அவர்களே பிறண்டு பேசியிருக்கிறாரு. இல்லை அறிவுஜீவி நம்ம சகோதரர் ராஜீவ்காந்தி ஒன்று சொல்கிறாரு, சீமான் எப்போதும் அப்படித்தான், அவர் போதிய தகவல்கள் இல்லாமல் அப்படிலாம் அவர் இல்லை, அவர் படிக்கிறதுலாம் இல்லை, தகவல்கள் இல்லாமல் பேசி இன்னைக்கு ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார், அப்படி ஒன்று பேசுவார், இவர் இப்படிலாம் சொல்லிவிட்டு முன்னாள் முதல்வர் முத்து அவர்களின் மறைவுக்கு வந்து சீமான் வந்தது அப்படின்னு பேசுகிறாரு. நீயே வார்த்தை தவறிட்டீங்களா தம்பி? முத்து எப்போ முதலமைச்சராக இருந்தார்? முன்னாள் முதல்வர் முத்து மறைவுக்கு சீமான் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறது, அது அரசியல், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் மாற்றி பேசியது என்ன, அண்ணா பெருந்தலைவர் இருந்தபோது அண்ணா வந்து அழுதார். அண்ணா முன்கூட்டியே இறந்துட்டாரு, பெருந்தலைவர் காமராஜர் பின்னாடி இறக்குறாரு. பின்னாடி இறந்த ஒருத்தருக்கு முன்கூட்டியே இறந்த அண்ணா எப்படி வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்த முடியும் அப்படின்றது தான் கேள்வி. இது தவறி சொல்லிட்டாரு சீமான்.
இதை விமர்சனம் பண்ணுற தம்பி ராஜீவ் காந்தியே முன்னாள் முதலமைச்சர் முத்துவினுடைய மறைவுக்கு தம்பி நிறைய இருக்குது தம்பி இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உங்கள் தரப்பில். என்ன பேசி என்ன மடம் மாத்துறீங்க? இவ்வளோ பெரிய விடயம் இருக்குது, ஏசி விடயத்தில் வந்து இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, சாதாரணமாக இல்லை. யாருக்காக போட்டிங்கன்றதை மறைச்சிட்டு இது பெருந்தலைவருக்காக தான் பேசணும்னு ஒரு அரசியலுக்காக கருணாநிதி பேசுனதை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதையே அவர் வந்து ரொம்ப சொகுசாக வாழ்ந்த மனிதன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அதை மடைமாற்றுவதற்காக சீமான் பேசுனதை எடுத்துன்னு சுற்றுறீங்க. நேற்று கூட வந்து எனக்கு கிடைத்த தகவல், காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் இலக்கிய அணி சார்பாக ஒரு பெரிய கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் இதெல்லாம் விலைக்கு பேசியிருக்கிறாங்க. நேற்று மாலை இது சம்மந்தமாக நான் வந்து திருச்சி வேலுசாமி அவர்கிட்ட பேசணும். இப்போது உங்கள் கருத்து இப்படி தான் இருக்குதுன்னா, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அதில் கடுமையாக நான் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், பேசிக்கிட்டு தான் இருப்பேன். முதலமைச்சர் ஸ்டாலின் சிவாவுக்காக வேண்டி வருத்தம் தெரிவிக்க வேண்டும், திருச்சி சிவாவை கண்டிக்க வேண்டும், இதிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். யார் என்ன சமரசம்னாலும் இதில் மறு வாய்ப்பில் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் மக்களோட சொத்து, காங்கிரஸ் சொத்து கிடையாது. இதை விட போகிறதில்ல, நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கட்சி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. மக்களுக்கானவர் அவர், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் பாட்டுன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவீங்க, அதை ஏன்னு கேட்கக்கூடாது. பொய்யா ஒரு வரலாறு திருப்பிங்க, ஒரு மாபெரும் தலைவனை கொச்சைப்படுத்திக்கிட்டு பேசுவீங்க. அவர் இறக்கும்போது கையை பிடிச்சிக்கிட்டு அறுதார் கருணாநிதி அவர்கள்ட்ட அப்படின்னு. கருணாநிதி எங்கே இருந்தார், காமராஜர் எங்கே இருந்தார், என்ன பித்தலாட்ட பிரச்சாரம் இது, இதை நான் கண்டிச்சே தீருவேன், விடவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு நேற்று மாலை கூட இதை திரும்ப சொன்னார். சரிங்க ஐயா, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிற புத்தகத்துக்காக சொன்ன அந்த விடயத்தை நான் பயன்படுத்தலான்னு தாராளமாக பேசுங்க, தப்பே இல்லை அப்படின்ற வார்த்தையும் சொன்னார். உறுதியாக அங்கே தான் நிற்கிறாரு. இப்போ 2-3 விடயத்தை பார்க்கணும். ஏசி யாருக்காக போடப்பட்டது அப்படின்னாக்கா, அண்ணா அவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து போடப்பட்டது. ஒரு வேளை எங்கேயாவது போனால் தங்குறதுக்காக இது பொதுவாக அப்போ தான் ஏசி வந்திருந்த நேரம் பயன்படுத்திடுவோம். அதில் ஊழல் முறைகேடு என்ன செய்தார், அந்த காலத்து பேப்பர் எடுத்து பார்த்தா தான் தெரியும், நமக்கு அது தெரியாது, அதனால் அது சொல்ல வேணாம். அப்படி போட்டுட்டு அது உடனே காமராஜருக்குத்தாக தான் நான் போட்டேன் இப்படி வந்து கேட்டுக்கொண்டார்கள்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து சொல்கிறது, இன்னார் வந்து கேட்டாங்கன்னு இல்லாதவங்க பேரில் சொல்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆதாரத்தோடு சொல்கிறார், அண்ணாதுரை அவர்களுக்காக போட்டது, அண்ணாதுரை அவர்கள் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்ற காரணத்தை சொன்னது, குறிப்பிட்ட வெளிச்சம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கணும், அதுக்கு மேலே கூடுதலான வெளிச்சத்தை போட்டு அவரை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினது. எந்த பெருந்தலைவர் காமராஜரை வந்து அண்ணாவை காப்பாற்ற வேண்டும் என்பதுக்காக மருத்துவமனையில் போய் இங்கே இருக்கக்கூடிய மாநில மருத்துவர்கிட்ட சண்டை போட்டுட்டு மத்திய அரசு ஒத்துழைப்போடு டெல்லிக்கு அனுப்பி அவரை காப்பாற்றி இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தாரோ, பிறகு உடல்நலன் விசாரித்து உங்களுக்கு இந்த சீதோசனை சரியாக இருக்காது, நீங்கள் பெங்களூரில் போய் குறிப்பிட்ட நந்தி ஹில்ஸில் வந்து தங்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரோ, அந்த காமராஜரை தோற்கடிக்கிறதுக்காக அதிகம் வெளிச்சங்களை பாய்ச்சி எடுக்கப்பட்ட அந்த வீடியோவில் தான் அண்ணா இறந்தார். இதை நம்ம சொல்லலை, நெல்லை புகாரி என்பவர் பதிவு செய்து கருணாநிதி அவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார். வழக்கு போட்டால் அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல, வரலாற்று இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தேடுங்க. உடனே நெல்லை புகாரி திமுகவில் வர்றாரு, திமுகவில் ஒரு செல்வாக்காக வச்சுக்கிறார். தன் மீது ஒரு கொலைப்பழி சுமத்தனவனை எப்படி நம்ம கட்சியில் வச்சுக்கணும்னு யோசிப்போமா வேணாமா? அப்போ அங்கே ஏதோ நடந்திருக்கு, நீ எதற்காக அச்சப்பட்டு நெல்லை புகாரியை சேர்த்துக்கணும், இதெல்லாம் விவாதத்துக்கு வரணும், பேசணும். அதை தான் திருச்சி வேலுசாமி அவர்கள் அப்போவே சொன்னார், வரலாற்றில் இவ்வளோ விடயங்கள் இருக்கிறது, அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் விருப்பு. திமுகவை பற்றி பல நல்ல விடயங்களும் சொல்கிறாரு, கருணாநிதி அவர்களை பற்றி பல நல்ல விடயங்களும் சொல்கிறாரு, அதெல்லாம் மறுக்கலை. நடந்ததை நடந்ததாக சொல்லிவிட்டு போவது தான் என் கடமை அப்படின்னு அது பதிவு பண்ணுறாரு. இவ்வளவு செய்துட்டு ஒரு கொலை பழியை சுமத்தணும்னு அவன் பக்கம் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்கன்னா என்ன காரணம்? சமரசமாகி இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது. டாக்டர் மில்லர் நீதிமன்றத்தில் வந்து நேர் நின்னார்னா நான் சொன்ன கண்டிஷன் இதுதான் என்று சொல்லப்பட்டால் அதை மீறி திட்டம் போட்டு நீங்கள் அதிக வெளிச்சம் பாய்ச்சி அண்ணாதுரை அவர்களை மரணத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சது கருணாநிதி தான். அந்த பேர் அன்னைக்கு வெளியே வந்திருக்கும், தீர்ப்பிலே வந்திருக்கணும், நீதிமன்றத்திலே வெடிச்சிருக்கு அந்த விஷயம். இதற்காக இதை மறைக்கிறதுக்காக தான் உடனடியாக நெல்லை புகாரியை திமுகவில் தூக்கி வச்சுக்கிட்டீங்க. நல்லா கவனிச்சிங்க, அது வரலாறு நிறைய இருக்குது. அதில் இப்படியான விஷயங்கள் நீங்கள் எப்பவுமே டெஃபர்மேஷன் ஒரு வழக்கு போடுவீங்க. எம்கேடி சுப்பிரமணியன் நினைக்கிறேன் கருணாநிதி அவர்களுக்கு மேடையில் பேசுறதுக்கு முதலாக மேடைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணது அந்த காலகட்டத்தில் 49க்கு பிறகு அந்த காலகட்டத்தில் நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜவஹரிஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஓரளவுக்கு உள்ள மனிதர். அவர் அந்த பத்திரிக்கை நடத்திக்கிட்டு நிகழ்ச்சி நிரல் கருணாநிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருந்த அந்த மனிதர் அந்த பத்திரிக்கையில் ஒரு தகவல் எழுதுகிறார். குறிப்பிட்ட இந்த தேதியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கோஷா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்களா, அந்த மருத்துவமனையில்
ராசாத்தி என்கிற அந்த அம்மையாருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த அம்மையாருக்கு வந்து பெண் மகவு ஒன்று பிறந்து இருக்கிறது. தந்தையார் என்கிற பெயரில் கருணாநிதி, கருணாநிதி என்று இருக்கிறதுன்னு ஒரு பெட்டி செய்தி தான் போடுறார். இதுக்கு உடனே எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, அப்படி ஒரு மகளே எனக்கு பிறக்கலை அப்படின்னு அவர் மேலே டெஃபர்மேஷன் போட்டவர். உண்மையில் அன்றைக்கி லட்ஜர் அந்த குறிப்பெல்லாம் எழுதுவாங்க. இன்றைக்கி மாதிரி நகல் எடுக்கிற வசதி அப்படிலாம் நாளைக்கு அன்றைக்கி அந்த காலத்தில் இல்லை. லட்ஜரில் அது மறைச்சிட்டாங்க. ஆனால் அவர் அதிகாரத்தில் இருக்கிறார், அப்போது அமைச்சராக இருக்கிறார், அண்ணாதுரை அவர்களும் இருக்கிறார். இது பிரச்சனை பெருசாகும். உடனே மறுத்து நீதிமன்றத்தில் இவரால் நிரூபிக்க முடியல. நல்லா கவனிங்க. தண்டனை 2 மாதமோ 3 மாதமோ ஜவஹரிஸ்ட் பத்திரிகை ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு காலம் எங்கே இருக்குது? அதே மகளை சிகாறு செயலில் இருக்கிறப்ப என் மகளுக்கு கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு புலம்பி ஆதங்கப்பட்டார் கருணாநிதி. மகள் தான் என்று பின்னாடி வரலாற்றில் நிறைய பதிவு பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு வழக்கு போட்டு சிறை தண்டனை அனுபவிச்சார். என்ன ஆச்சு? அந்த மாதிரி ஏன் அந்த வழக்கில், நெல்லை புகாரி வழக்கில் அது உறுதியாக உங்களால் நின்று அந்த வழக்கை நடத்த முடியல? என்ன காரணம்? என் சொந்த மகள் கனிமொழி, அது இல்லைன்னு நீங்கள் வழக்கு போடுறீங்க, நிரூபிக்கிறீங்க. அவரால் நிரூபிக்க முடியல, ஜெயிலுக்கு போனார். இன்றைக்கி உலகமே தெரியும் உங்கள் மகள் தான் அப்படின்றது. இதில் நம்ம அந்த அம்மையாரையும் நம்ம தப்பாக சொல்லலை, இவரையும் நம்ம தப்பாக சொல்லலை, நடந்ததை சொல்ல வரோம் நம்ம. அப்படி நெல்லை புகாரி உங்கள் மேலே புகார் கொடுத்து இந்த மாதிரி வழக்கு மீட்டிங்கில் பேசி மான நஷ்டீடு வழக்கு போடுறீங்க. அந்த ஜவஹரிஸ்ட் பத்திரிகை ஆசிரியர் சுப்பிரமணியம் மாதிரி அவர் மேலே நடத்தின மாதிரி கிரிப்பாக ஏன் நடத்தலை? ஏன் அவருக்கு நீங்கள் தண்டனையை வாங்கி கொடுக்கல? பிறகு என்ன மாறுச்சு? இதுதான் வரலாறு. டாக்டர் மில்லர் வந்தால் உண்மை வெளிப்படும், தமிழ் சமூகம் தெரிஞ்சுக்கும், நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கும். அன்றைக்கி மேன் ஆஃப் தி ஹீரோ யார் மறுத்தாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் அண்ணா அவர்கள் மட்டும்தான். இந்த அண்ணா இறப்புக்கு காரணமானவர்கள் யாருன்றது எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதை தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அன்றைக்கி சமரசமானீங்களா அப்படின்றது தான் வரலாறு. இன்னும் நிறைய இருக்கிறது. திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட பேசும்போது சொன்னார், இதுக்கு மன்னிப்பு கேட்கும் வரை நான் விட மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னார்ல, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிறார். இப்படி பல கதைகள் இருக்கிறது பேசுறதுக்கு. இதையெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் விவாதிங்க. திருச்சி சிவா சொன்னது சரியா தவறா, கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சனார்னு சொல்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஏசி இவருக்காக தான் போட்டார்னு அவரும் பேசினார்ல, அவருக்காகவும் சேர்ந்து இவர்கள் மன்னிப்பு கேட்கணும். இல்லாத ஒன்றை ஒரு பெருந்தலைவர் மேலே வந்து கட்டுக்கதையாக சொல்லி இட்டு கட்டி பேசி அதன் மூலமாக ஒரு மடைமாற்ற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அரசியலில் மடமாத்துறீங்க. இதை உங்கள் மீது இப்போ நடந்திருக்கிற இந்த லாக்அப் டெத், இந்த விஷயம் இருக்கல, லாக்அப் டெத்து கூட சொல்ல முடியாது, கடத்தி கொலை காவல்துறை, இது பெரிய சர்ச்சையாக தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து திருச்சி சிவாவை விட்டு பெருந்தலைவர் இப்படிலாம் வந்து யார் கருணாநிதி அவர்களை கடைசி நேரத்தில் கையை பிடிச்சி கெஞ்சி இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் கொள்ளடிக்கிற அவர் காப்பாற்றணுமா? ஏன்னா இப்போ கருணாநிதி வாரிசு தான், காமராஜர் வாரிசு தானே பல ஆயிரம் கோடிகளை சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் அவரை வந்து என்னை விட நீ எளிமையாக வந்து நான் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன், நீ வந்து அப்படிலாம் சுத்தமாக இருக்கிறப்பா, நீ தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும்னு விட்டு கெஞ்சினார். இந்த வரலாற்று போய் ஏன் சொன்னார்கள்? இதுதான் இங்கே விவாதம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.